ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ள நாம கவனித்து வணங்க வேண்டிய மற்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான இடங்களை பற்றி பார்க்கலாம். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போகக்கூடியவங்க முதல்ல கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போய் தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிந்த ராஜ பெருமாள் கோவிலுக்கு போய் அவரையும் தரிசனம் செய்த பிறகு மேல் திருப்பதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்துல புனித நீராடல் செய்த பிறகு புஷ்கரணி தெப்பத்திற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வராக பெருமாள் கோவிலுக்கு போய் அங்க அவரை தரிசனம் செய்த பிறகுதான் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு போகணும் என்பது ஐதீகம். ஆனால் நேரமின்மை காரணமாக நம்ம இதை எல்லாமே தவிர்த்துட்டு நேரடியாக திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு போயிடுறோம். திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்குள்ள நாம் கவனித்து வணங்க வேண்டிய மற்றும் முக்கியமான இடங்களை பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கான தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவிலினுடைய கோபுரத்திற்கு முன்னாடி நின்று கோவிலினுடைய கோபுரம் அதன் மேலே இருக்கக்கூடிய 7 கலசங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு நம்ம தரிசன கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது தான் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பிரதான நுழைவு வாயில். இதனை மகாத்வாரம்னும் சொல்லுவாங்க. இந்த பிரதான நுழைவு வாயிலினுடைய கீழ்ப்பகுதியில் 2 புறத்திலும் குபேரனுடைய நவநிதிகளில் 2 நிதிகளான சங்கநிதி மற்றும் பத்மநிதி இருப்பாங்க. சங்கநிதி அவங்களுடைய 2 கைகளை சங்கு வச்சிருப்பாங்க. பத்மநிதி அவங்களுடைய 2 கைகளில் தாமரை மலர்களை வச்சிருப்பாங்க. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவங்க தான் சங்கநிதி மற்றும் பத்மநிதி. கோவிலுக்குள்ளே நம்ம தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் இவங்களை தரிசனம் செஞ்சுட்டு தான் உள்ளே போகணும். கோவிலினுடைய மகாத்வாரம் கடந்து நீங்கள் உள்ளே வரக்கூடிய சமயத்தில் உங்களுடைய வலதுபுறத்தில் மேல்புறம் பார்த்தீங்கன்னா அனந்தாழ்வாஸ் குரோபார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்டுக்கு மேலே ஒரு பெரிய இரும்பு கடப்பாறை இருக்கும். அந்த இரும்பு கடப்பாறையால் தான் அனந்தாழ்வார் அவர்கள் தன்னுடைய தோட்டத்திற்கு வந்திருக்கக்கூடியவர் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் என்று தெரியாமல் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களை பறிக்க வந்தவங்க என்று தப்பாக நினச்சி அந்த இரும்பு கடப்பாறையால் பெருமாளை அடிக்க போகிறார். அந்த இரும்பு கடப்பாறையானது பெருமாளினுடைய தாடையில் பட்டு ரத்தம் வலிய ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை நிப்பாட்டத்தான் பச்சை கற்பூரம் அவருடைய தாடையில் வைக்கிறாங்க. அதனால தான் இன்றளவும் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. இந்த அனந்தாழ்வார் குரோபாரையும் நம்ம மானசீகமாக ஒரு செகண்ட் தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே போகக்கூடிய இடத்தினுடைய அந்த மண்டபத்தினுடைய பெயர் பிரதிமா மண்டபம் என்றும் கிருஷ்ணதேவராய மண்டபம் என்றும் சொல்வாங்க. அனந்தாழ்வார் குரோபார் தாண்டி வந்தவுடனேயே இந்த பிரதிமா மண்டபம் ஆரம்பமாகிடும். கோவிலுக்குள்ளே வர்றப்போ அனந்தாழ்வார் குரோபார் தாண்டின உடனே உங்களுடைய வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் சிலை இருக்கும். கிருஷ்ணதேவராயர் சிலை இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த பிரதிமா மண்டபத்தை கிருஷ்ணராய மண்டபம் என்றும் சொல்வாங்க. கிருஷ்ணதேவராயர், சின்னம்மாதேவி மற்றும் திருமலா தேவி அவர்களினுடைய சிலைகள் இங்கே நம்ம பார்க்கலாம். தரிசனம் முடிச்சுட்டு வர்றப்போ உங்களுடைய லெஃப்ட் சைடில் எக்ஸிட் கேட் பக்கத்துலேயும் நீங்கள் ஒரு முறை இந்த சிலைகளை பார்க்கலாம். குரோபாருக்கு ஆப்போசிட் சைடில், அதாவது நீங்கள் கோவிலுக்கு உள்ளே போகக்கூடிய சமயத்தில் உங்களுடைய இடது புறத்தில் அனந்தாழ்வார் குரோபார் தாண்டின உடனேயே வெங்கடபதி ராயலு மற்றும் அச்சுயுத ராயலு அவர்களினுடைய திருவுருவ சிலைகளை பார்க்கலாம். இந்த திருவுருவ சிலைகளை ஒட்டி தான் கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு போகக்கூடிய வழி இருக்குது. கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க இந்த வழியாக தான் கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு காலையில் சேவா அட்டன் பண்ணுறதுக்கு போவாங்க. இவர்களினுடைய திருவுருவ சிலைகள் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணம் இவங்க திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை கட்டுவதற்கு பெரும் நிதி உதவி செஞ்சதா சொல்கிறாங்க. இந்த பிரதிமா மண்டபத்தில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. டிடிடி எம்ப்ளாயீஸ் ஒரு கேபினில் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே நிறைய CCTV கேமராஸ் இருக்கும். பிரதிமா மண்டபத்தை கடந்த பிறகு ஒரு பெரிய கோலம் போட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் இருக்கும். இது ஒரு ஓப்பன் போர்ட்டிகோ போல் இருக்கும். இதை படிக்காவலி என்றும் சொல்வாங்க. இந்த ஓப்பன் போர்ட்டிகோவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது ரங்கநாயக்குல மண்டபம் என்றும் ரங்க மண்டபம் என்றும் சொல்வாங்க. இந்த போர்ட்டிகோவுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடியது ஊஞ்சல் சேவா அட்டன் செய்யக்கூடிய அயனம் ஹால்.
ரங்கநாயக்குல மண்டபத்தில் ஒரு பெரிய சேஷ வாகனமும் அந்த சேஷ வாகனத்திற்கு மேலே திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் இருக்கக்கூடியதையும் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த மண்டபத்தை ஒட்டி தான் கோவிலுக்குள்ள தரிசன கியூ போகும். அப்போது நாம் மானசீகமாக இங்கேயும் ஒரு செகண்ட் தரிசனம் செஞ்சுக்கணும். இந்த ரங்கநாயக்குல மண்டபத்திற்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது ஊஞ்சல் சேவா நடக்கக்கூடிய மண்டபம். இதனை அயன மஹால் என்றும் அட்டாள மண்டபம் என்றும் டோலோத்சவ மண்டபம் என்றும் சொல்வாங்க. இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறையில் தான் ஊஞ்சல் சேவா நடக்கும். அந்த அறையை சுற்றியுமே கண்ணாடி இருக்கும். அடுத்து அந்த ஓப்பன் போர்ட்டிகோ கடந்த உடனேயே வரக்கூடியது துவஜஸ்தம்ப மண்டபம். கோவிலினுடைய கொடிமரம் மற்றும் பலிபீடம் இருக்கக்கூடிய இடத்தை தான் துவஜஸ்தம்ப மண்டபம் என்றும் சொல்கிறோம். பலிபீடத்திற்கு ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையானது சேத்திரபாலகர் சிலை என்று சொல்லுவாங்க. கோவிலினுடைய பாதுகாவலன் ஆன ருத்ரன் தான் இந்த சேத்திரபாலக சிலையாக இருக்கிறார். துவஜஸ்தம்ப மண்டபத்திற்கு பக்கத்தில் வரக்கூடிய சமயத்தில் கோவிலினுடைய கொடிமரம் மற்றும் சேத்திரபாலகரையும் ஒரு செகண்ட் நம்ம மானசீகமாக தரிசனம் செஞ்சுக்கணும். துவஜஸ்தம்ப மண்டபத்திற்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது திருமலராய மண்டபம். திருமலராய மண்டபத்தில் தான் ஸ்ரீவாரி துலாபாரம் வசதியும் இருக்குது. துலாபாரம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கொடிமரத்திற்கு பக்கத்தில் வந்த பிறகு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய திருமலராய மண்டபத்திற்கு போய் துலாபாரம் கொடுத்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்காக கோவிலுக்குள்ளே போகலாம். திருமலராய மண்டபத்திற்குள்ள ஒரு சின்ன கோபுரம் அமைத்து இருக்கக்கூடிய அந்த 4 கால் மண்டபத்தில் தான் பிரம்மோத்சவம் சமயத்தில் உற்சவமூர்த்திகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஸ்ரீவாரி துலாபாரம் தராசுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ராஜா தொடர்மல்லு, பிதா பிபிஜி, மாதா மோகநதி அவர்களுடைய திருவுருவ சிலைகள் இருக்கும். இந்த சிலைகள் இருக்கக்கூடிய இடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய லேன் வழியாக போனாலும் கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு நம்ம போகலாம். கல்யாண உற்சவம் சேவா அட்டன் பண்ணிவிட்டு இந்த வழியாக தான் வெளியே வந்து துவஜஸ்தம்ப மண்டபத்திற்கு வந்து வெண்டி வாக்லி வழியாக பெருமாளை தரிசனம் செய்வதற்காக கல்யாண உற்சவம் சேவா டிக்கெட் ஹோல்டர்ஸ் போவாங்க. கல்யாண உற்சவம் சேவா முடிந்த பிறகு நீங்கள் துலாபாரம் கொடுக்கக்கூடிய வேலை இருந்தால் சேவா முடிந்த உடனே இங்கே நீங்கள் துலாபாரம் கொடுத்துட்டு அடுத்து பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகலாம். துவஜஸ்தம்ப மண்டபம் கடந்த உடனே வரக்கூடிய வெள்ளி கதவுகள் பொருத்தப்பட்ட நிலைவாசல் படிய வெண்டி வாக்கிலி என்றும் நடிமை படிக்காவலி என்றும் சொல்வாங்க. வெண்டி வாக்கிலிக்கு மேல்புறம் பார்த்தீங்கன்னா தாயார் மகாலட்சுமி இருப்பாங்க. வெண்டி வாக்கிலினுடைய 2 புறமும் ஒரு சின்ன கிளாஸால் ஒரு இடத்தை கவர் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் கிளாஸ் கவர் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல ஹாத்திராம் பாபாஜி வெங்கடேஷ பெருமாளோடு தாயம் விளையாடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ரைட் சைடில் கிளாஸ் கவர் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல ஸ்ரீராமரினுடைய பட்டாபிஷேக காட்சியை பார்க்கலாம். வெண்டி வாக்கிலினுடைய 2 கதவுகளில் இடதுபுறம் இருக்கக்கூடிய கதவுல ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கஜேந்திர மோட்சம் பார்க்கலாம். 2வது ஃப்ரேமில் கருடாழ்வார் இருப்பார். 3வது ஃப்ரேமில் சத்யநாராயண பெருமாள் இருப்பார். அதே போல் வலதுபுறம் இருக்கக்கூடிய கதவுல ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் உலகளந்த பெருமாளும், செகண்ட் ஃப்ரேமில் ஆஞ்சநேயரும், 3வது ஃப்ரேமில் சத்யநாராயண பெருமாளும் இருப்பாங்க. வெண்டி வாக்கிலி தாண்டின உடனே வரக்கூடியது தங்க நிறத்தில் நமக்கு தெரியக்கூடிய பங்காரு வாக்கிலி. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த ஃப்ரேம்லேயே பங்காரு வாக்கிலியில் ஒரு இடத்துல கிளாஸால் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியவர் காஞ்சி வரதராஜ பெருமாள், அதற்கு கீழே ஸ்ரீரங்கநாதர், அதற்கும் கீழே திருமலை வெங்கடேஷ பெருமாள் இருப்பார். இந்த கிளாஸ் ஃப்ரேமினுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரும், ரைட் சைடில் வைகுண்டநாதரும் இருப்பாங்க. இந்த ஃப்ரேமுக்கு அப்படியே டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச கல்யாண காட்சி இருக்கும். இவ்வளவு தெய்வங்களும் இந்த வேண்டி வாக்கிலி மற்றும் பங்காரு வாக்கிலினுடைய ஆரம்ப பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால வெண்டி வாக்கிலினுடைய வாசலில் நின்று நம்ம என்ன வேண்டுனாலும் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்துல ஒரு செகண்ட் நம்ம மானசீகமாக வெண்டி வாக்கிலினுடைய வாசலில் நின்று வேண்டிக்கணும். பங்காரு வாக்கிலினுடைய இடதுபுறம் வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கும். சில நேரங்களில் தரிசன கியூ வரதராஜ பெருமாள் சன்னதியை சுற்றி விடுவாங்க. சில நேரத்தில் டைரெக்டாக வெண்டி வாக்கிலிருந்து பங்காரு வாக்கிலிக்குள்ளே அலோவ் பண்ணிவிடுவாங்க. நம்ம வரதராஜ பெருமாள் சன்னதி சுற்றி வர்றோம்னா வரதராஜ பெருமாளை பக்கத்தில் நின்று தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். இல்லைனா பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வர்றப்போ கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்று வரதராஜ பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். இவரை தரிசனம் செஞ்சுட்டு உள்ளே போகக்கூடிய பங்காரு வாக்கிலியை கருட மண்டபம் என்றும் கண்டமாமணி மண்டபம் என்றும் திருமாமணி மண்டபம்னும் சொல்லுவாங்க. பங்காரு வாக்கிலிக்குள்ளே என்டர் ஆனதும்
லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் வராக பெருமாள் இருப்பார். அதை நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. அவரை ஒரு செகண்ட் தரிசனம் செஞ்சுட்டு ரைட்டில் திரும்பினோம்னா கருட பகவான் இருப்பார். அவரை தரிசனம் செய்த பிறகு பங்காரு வாக்கிலினுடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா தச அவதார சிலைகள் இருக்கும். அவங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு எதிர்க்க பார்த்தோம்னா துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம ஒரு சில மணித்துளிகள் தரிசனம் செஞ்சுக்கணும். துவாரபாலகர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலைவாசல் படி மேலே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அவங்களையும் ஒரு செகண்ட் நம்ம தரிசனம் செஞ்சுட்டு திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கணும். பங்காரு வாக்கிலிக்குள்ள ஒரு சில மணித்துளிகள் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அந்த ஒரு சில நொடிகள்லேயே நம்ம எல்லாரையுமே தரிசனம் செஞ்சிட்டோம்னா நமக்கு தரிசனம் ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வரக்கூடிய சமயத்தில் பங்காரு வாக்கிலினுடைய எட்ஜில் கீழே நோக்கி பார்த்தீங்கன்னா 2 பெரிய பெல்ஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக கதவால் கவர் பண்ணியிருப்பாங்க. இருட்டில் நமக்கு சரியாக தெரியாது, நல்லா உத்து பார்த்தா தெரியும். அந்த 2 மணிகளை தான் பெருமாளுக்கு நைவேத்தியம் படைக்கக்கூடிய சமயத்தில் ஒலிப்பாங்க. பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வந்த உடனே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தங்க கோபுரம் மாதிரி ஃப்ளோர்லேயே இருக்கும். பெரிய கிளாஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அந்த கோபுரத்தை. ஆக்சுவலாக அது ஒரு கிணறு. அந்த கிணற்றை பங்காரு பாவி என்று சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் பெருமாளும் தாயாரும் இந்த கோவிலில் வசித்த காலத்தில் அவங்களுடைய பயன்பாட்டிற்காக தாயாரே இந்த கிணற்றை உருவாக்குனாங்களாம். இந்நாள் வரைக்கும் பெருமாளுக்கு படைக்கப்படக்கூடிய நைவேத்தியத்தில் இந்த கிணற்றிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீரில் தான் தயாரிக்கிறாங்களாம். இப்போது இந்த கிணற்றில் போர்லாம் போட்டுட்டாங்க. நீங்கள் இந்த கிணற்றை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடியது பார்க்க முடியும். அந்த மோட்டர் இருக்கக்கூடிய இடத்தை ஒட்டியே ஒரு 3-4 படி ஏறும். அந்த படி ஏறின உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே தான் வக்குலாதேவி தாயார் இருக்காங்க. பெருமாளினுடைய தாயார் தான், அதாவது அம்மா தான் வக்குலாதேவி தாயார். வக்குலாதேவி அம்மனை தாண்டின உடனே பெருமாளுக்கு நைவேத்தியம் தயாரிக்கக்கூடிய சமையலறை என்று சொல்லப்படக்கூடிய போட்டு இருக்கும். போட்டுவுக்கும் வக்குலாதேவி அம்மனுக்கும் நடுவில் ஒரு பெரிய சுவர் இருக்கும். அந்த சுவரில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தினமுமே தன்னுடைய மகனாகிய பெருமாளுக்கு எப்படி நைவேத்தியம் தயாரிக்கிறாங்க என்பதை வக்குலாதேவி அம்மன் கண்காணிச்சுட்டு இருப்பாங்களாம். இந்த கதவுகள் மூடப்பட்டு இருந்தாலும் நாம் அங்கே ஒரு செகண்ட் நின்று மானசீகமாக அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா தீர்த்தம் சடாரி கொடுக்கக்கூடிய இடம் இருக்கும். தீர்த்தம் சடாரி கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அறை இருக்கும். அந்த அறையை அங்குரார்ப்பண மண்டபம்னு சொல்லுவாங்க. அங்குரார்ப்பண மண்டபத்திற்குள்ள விஸ்வக்சேனர், கருட பகவான், அங்கதன், சுக்ரீவன் மற்றும் ஆஞ்சநேயரினுடைய சிலைகள் இருக்கும். அங்கேயும் நம்ம தரிசனம் செஞ்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வந்த உடனே அடுத்து இருக்கக்கூடிய மண்டபத்தினுடைய பேர் யாகசாலை மண்டபம். யாகசாலை மண்டபம் அடுத்து வரக்கூடியது தான் பராக்கமணி மண்டபம். பராக்கமணி மண்டபத்தில் தான் பெருமாளினுடைய உண்டியல் காசு எண்ணுவாங்க. நிறைய பேர் முன்னாடி பார்த்துருப்பீங்க. பட் இப்போ உண்டியல் காசு இங்கே எண்ணுறது கிடையாது. பராக்கமணி மண்டபத்தை கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அன்னப்பிரசாதம் பில்டிங்குக்கு ஆப்போசிட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. தீர்த்தம் சடாரி வாங்கக்கூடிய இடத்திற்கு ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கதவுகள் இருக்கும். அந்த இடத்தை தான் வைகுண்ட பிரதட்சணம் என்றும் துவார தரிசனம் என்றும் சொல்லுவாங்க. அந்த கதவுகள் எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் இருப்பாங்க. வைகுண்ட ஏகாதசியை தொடர்ந்து 10 நாட்கள் மட்டும்தான் அந்த கதவுகள் திறந்து வைப்பாங்க. அந்த கதவுகள் மூடப்பட்டு இருந்தாலும் மற்ற நாட்களில் நம்ம அங்கே ஒரு செகண்ட் நின்று அங்கேயும் தரிசனம் செஞ்சுக்கலாம். பராக்கமணி மண்டபத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா சந்தன அறை இருக்கும். பெருமாளினுடைய அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய சந்தனத்தை இந்த இடத்துல தான் அரைப்பாங்க. அதை தாண்டி வந்த உடனே படிக்கட்டில் நின்று நிறைய பேர் தரிசனம் செய்யக்கூடியதை பார்த்துருப்பீங்க. அவங்க தரிசனம் செய்யக்கூடியது அனந்த நிலைய விமானம். பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை தான் அனந்த நிலையம் என்று சொல்கிறோம். அனந்த நிலையத்திற்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்தை அனந்த நிலைய விமானம் என்று நம்ம சொல்வோம். அனந்த நிலைய விமானத்தின் மேலே வெள்ளி அம்புக்குறி போட்டு வெள்ளி திருவாட்சியோடு விமான வெங்கடேஸ்வர பெருமாள் இருப்பார். அச்சு அசலாக திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் போலவே இருக்கக்கூடியவர். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை நம்ம ஒரு சில மணித்துளிகள் தான் தரிசனம் செய்கிறோம். நம்முடைய வேண்டுதல் சொல்ல நேரம் இருக்காது என்பதனால இந்த இடத்துல நின்று பெருமாள் கிட்ட சொல்ல வேண்டிய எல்லா வேண்டுதல்களையுமே நிறைய பேர் இங்கே சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி வந்த உடனே நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் இருக்கும். இந்த இடத்துல நான் நிறைய இடங்கள் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸ்ரீமன் ராமானுஜருடைய சன்னதி இருக்கும்.
அவருடைய சன்னதிக்கு முன்னாடி சபேர அறை இருக்கும். அவருடைய சன்னதிக்கு ஆப்போசிட்டில் பெருமாளினுடைய உண்டியல் காணிக்கை செலுத்தக்கூடிய மிகப்பெரிய உண்டியலான ஸ்ரீவாரி உண்டி இருக்கும். அங்கேயே நம்ம வைகுண்ட பிரதட்சணம், அதாவது துவார தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் வெளியே வரக்கூடிய எக்ஸிட் கேட்டுக்கு இருக்கும். அந்த எக்ஸிட் கேட்டுக்கு உள்ளே விஸ்வக்ஷேனர் சன்னதி இருக்கும். வெளியே இருந்து பார்த்தாலும் தெரியாது, துவார பிரதட்சணம் வரக்கூடிய சமயத்திலையும் நமக்கு தெரியாது. சன்னதி இருக்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து விஸ்வக்ஷேனர் நமக்கு சரியாக தெரிய மாட்டார். அந்த வைகுண்ட பிரதட்சணத்தினுடைய எக்ஸிட் கேட்டினுடைய லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா தங்க தகடுகள் பொருத்தப்பட்ட மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. இப்போது ரீசன்ட் டேஸில் போகக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு கீழேயும் ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க. அதே போல் எக்ஸிட் கேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தங்க தகடுகள் பொருத்தப்பட்ட தச அவதார சிலைகள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு செகண்ட் நின்று எல்லாரையுமே தரிசனம் செஞ்சிடலாம். பெரிய உண்டியல் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியே வந்த உடனே குபேரத்தூண் இருக்கும். இப்போ அந்த இடத்த லாக் பண்ணிட்டாங்க என்பதனால அந்த கான்செப்டை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்ரீவாரி உண்டியலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சபேர அறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடம் இருக்கும். இதை சங்கீர்த்தன பண்டாரம்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் இந்த அறையில் தான் அன்னமய்யா அவர்கள் எழுதின கீர்த்தனைகள், எழுதின தகடுகள், ஓலைகள் எல்லாம் வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்களாம். இப்போ அதெல்லாம் இந்த அறையில் கிடையாது, டிடிடி வேறு இடத்துல மாற்றம் செஞ்சுட்டாங்க. இந்த இடத்தை தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ரீமன் ராமானுஜரை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்து வந்தோம்னா யோக நரசிம்மர் சன்னதி இருக்கும். அவரை தரிசனம் செய்த பிறகு அவருடைய சன்னதிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை நிறைய பேர் வலம் வரக்கூடியதை பார்க்க முடியும். இப்போ அந்த இடத்திற்கெல்லாம் அலோ பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தூணை சங்குஸ்தாபன ஸ்தம்பம் என்று சொல்வாங்க. விமான பிரதட்சணம், அதாவது மூலவர் வெங்கடேஷ பெருமாள் இருக்கக்கூடிய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய சன்னதிகள் இருக்கக்கூடிய இடத்தை தான் விமான பிரதட்சணம் என்று சொல்வாங்க. விமான பிரதட்சணம் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஃபவுண்டேஷன் போட்ட இடம்தான் அந்த சங்குஸ்தாபன ஸ்தம்பம் என்று சொல்லுவாங்க. அந்த தூண் தான் முதல்ல ஃபவுண்டேஷனுக்காக பயன்படுத்தினாங்களாம். அந்த தூணை வலம் வந்தால் பக்தர்களுக்கும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையினால தான் அந்த தூணை நிறைய பக்தர்கள் வலம் வர்றாங்க. அப்படியே யோக நரசிம்மர் சன்னதிக்கு முன்னாடி பரிமளக்கல் என்று போர்டு வைத்து ஒரு பெரிய கல் இருக்கும். அந்த கல் இப்போ யூசேஜில் கிடையாது. அந்த கல் முன்னாடி காலத்தில் பெருமாளினுடைய அபிஷேகத்திற்காக தேவைப்படக்கூடிய சந்தனத்தை அரைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கல். அந்த கல்லில் நம்ம எழுதினோம்னா பெருமாளை நேரடியாக நம்முடைய வேண்டுதல்கள் போய் சேரும் என்ற நம்பிக்கையில் தான் பக்தர்கள் அது மேலே எழுதுகிறாங்க. பட் அந்த பரிமளக்கல் இப்போ யூசேஜில் கிடையாது. யோக நரசிம்மரை தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த வெள்ளி வாசல் இருக்கக்கூடிய வெண்டி வாக்கிலியை தாண்டி வெளியே வந்து லெஃப்ட் சைடில் திரும்பணும்னா பிரசாதம் கொடுக்கக்கூடிய கவுண்டர் இருக்கும். மோஸ்ட்லி சின்ன லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. சில நாட்களில் புளியோதரை, வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் இது போன்ற பிரசாதங்கள் கொடுப்பாங்க. இந்த கவுண்டருக்கு பக்கத்துலேயும் ஒரு போட்டு என்று சொல்லப்படக்கூடிய சமையலறை இருக்கும். இந்த கவுண்டருக்கு ரைட் சைட்லேயும் ஒரு பெரிய போட்டு இருக்கும். அங்கே தான் வடை, ஜிலேபி இது எல்லாமே தயாரிப்பாங்க. ஸோ இந்த இடமெல்லாம் பிரசாதம் கொடுக்கக்கூடிய கவுண்டர், போட்டு அமைந்திருக்கக்கூடிய இடம், துவஜஸ்தம்பம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சம்பங்கி பிரகாரம் என்று சொல்லுவாங்க. வேண்டி வாக்கிலி தாண்டி உள்ள பங்காரு வாக்கிலி இருக்கக்கூடிய இடத்திற்கு உள்ளே போகக்கூடிய இடத்தை விமான பிரதட்சணம் என்று சொல்வாங்க. சம்பங்கி பிரகாரம் என்று ஏன் இந்த இடத்திற்கு பெயர் வந்துச்சுன்னா, ஆதி காலத்தில் இந்த இடத்துல நிறைய சம்பங்கி மரங்கள் இருந்தனால இந்த பிரகாரத்திற்கு சம்பங்கி பிரகாரம் என பெயர் சூட்டி இருக்காங்களாம். பிரசாதம் கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டருக்கு பக்கத்தில் நல்ல உயரமாக ஒரு சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி இருக்கும். நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுவுமே ஒரு கிணறு தான். பட் இப்போ அதுவுமே யூசேஜில் கிடையாது. பெருமாளுக்கு சாற்றப்படக்கூடிய மாலைகள் எல்லாமே இந்த கிணற்றில் தான் ஆதி காலத்தில் போட்டுட்டு இருந்தாங்களாம். பட் இப்போ இந்த மாலைகள் எல்லாம் போடப்படக்கூடிய கிணற்றையுமே சேவாசதன் பில்டிங்குக்கு பேக் சைடில் மாற்றம் செஞ்சுட்டாங்க. இந்த கிணற்றினுடைய பெயர் பூக்கள் போடக்கூடிய கிணறு என்பதனால பூலா பவி என்று சொல்வாங்க. இந்த கிணற்றுக்கு அப்படியே ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யமுனா துறை என்று ஒரு இடம் இருக்கும். அதை எப்போவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் க்ளீனிங் பண்ணக்கூடிய சமயத்தில் திறந்து வைப்பாங்க. அப்படி திறந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முறை பாருங்கள். ஒரு சின்ன கிருஷ்ணர் இருப்பார். அதனை சுற்றி சீரியல் லைட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பார் அந்த கிருஷ்ணர். அந்த இடத்திற்கு பேர் யமுனா துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் இந்த இடத்துல தான் பெருமாளுக்கு தேவைப்படக்கூடிய மாலைகள் எல்லாமே கட்டுவாங்களாம். இப்போ அந்த இடத்தையுமே சேவாசதன் பில்டிங்குக்கு பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க.
அதற்கு பக்கத்திலே வாகப்படி என்று போர்டு போட்டு ஒரு பெரிய அறை இருக்கும். பெருமாளினுடைய 3 முறை நைவேத்தியங்கள் எல்லாமே இந்த இடத்துலையும் தயார் செய்வாங்களாம். இதனை தாண்டி வந்தோன்னா நம்ம தண்ணீர் குடிக்கக்கூடிய இடமும் கை கழுவக்கூடிய இடமும் இருக்கும். இங்கே கிராஸ் பண்ண பிறகு கோவிலை விட்டு வெளியே வர்றதுக்கான எக்ஸிட் கேட் வந்துடும். இந்த நாள் வரைக்குமே கோகுலாஷ்டமி அன்று உட்லோத்சவமுக்காக கோவிலை விட்டு நவநீத கிருஷ்ணரும் மலையப்ப சுவாமியும் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இங்கே யமுனாத்துறைக்கு போய் பூஜை ஏற்றுட்டு தான் அதற்கப்புறம் வெளியே வருவாங்க. திருமலை திருப்பதி கோவிலுக்குள்ளே நம்ம கவனித்து தரிசனம் செய்யக்கூடிய விஷயங்களும் கோவிலுக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்கு என்பதும் சிலருக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருக்கலாம். சில இடங்களை குறிப்பிட நான் மிஸ் பண்ணியிருந்து உங்களுக்கு அந்த இடங்கள் தெரியும் என்றாலும் அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நானும் மற்றவர்களும் தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.